ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து எங்கள் தம்பி பொண்ணோடைய காது குத்தி ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இது வந்து விருத்தாச்சலம் ஜங்ஷனுங்க. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில். அதனால எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டு தான் போகும். அதனால் இந்த இந்த விருத்தாச்சலம் சந்திப்பு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கதால அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் விட்டுருக்காங்க. இந்த விருத்தாச்சலம் ஜங்ஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கூல் நினைவுகள், காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போடுறவங்கலாம் நிறையா இருப்பாங்க போகிறவங்கலாம். இது வந்து விருத்தாச்சலம் ஜங்ஷனுடைய கோட்ரஸ்ங்க. ஒவ்வொரு கோட்ரஸ்லேயும் அவ்வளோ அழகாக வீட்டுக்கு முன்னாடி நிறைய ட்ரீலாம் வச்சு பார்க்கறதுக்கே பசுமையாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொளஞ்சிப்பார் கோவில் போகிற லைன் இது வந்து ஷார்ட்கட். மெயின் ரோடாலையும் போகலாம், பட் நாங்கள் வந்து ஷார்ட்கட்டால் போகிறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஏரியாவெலாம் அவங்கக்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் வந்து விருத்தாச்சலம் டு திருச்சி ஜங்ஷன் போகிற ரயில்வே ட்ராக். அப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி நம்ம இந்தாண்ட வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து கொளஞ்சிப்பார் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லேக், இந்த மாதிரி நேச்சுரல் பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது காசியை விட வீசம் அதிகம் மணிமுத்தாறு தாங்க. இந்த மணிமுத்தாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருத்தாச்சலத்தில் இருக்குது. மணிமுத்தாற்றில் எப்போயாவது ஒரு டைம் தாங்க தண்ணி வரும். அதாவது கோமுகி அணையை திறந்து விட்டால் இந்த மணிமுத்தாறில் தண்ணி வருங்க. இப்போ தண்ணி வருது. காசியை விட வீசம் அதிகம் விருதகிரீஸ்வரர் ஆலயமும் 5 கோபுரமும் பார்த்திங்கன்னா தெரியும். 5 கோபுரம் எல்லாமே 5 இருக்குங்க. உங்களுக்கு அந்த டீட்டெயில் இந்த கோவிலை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கோவிலை பற்றின வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 5 நிலை கோபுரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணிமுத்தாரையும் நம்ம கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போயிட்டோம். இந்த கோவில் வந்து நம்ம கொளஞ்சிப்பார் கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க. நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் நான், கொளஞ்சிப்பார் கோவிலுக்கு வந்து போன வீடியோவும். அதை பார்க்காதவங்க நான் ஐக்கானில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொளஞ்சிப்பார் கோவில் வந்து சுயம்புவாக உருவானது, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். திருடு போன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. இந்த கோவில் அதுக்கு சாட்சியாக நிறைய பூட்டுக்கள், சீட்டு இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் டீட்டெயிலாக எடுத்து போடலாம். இப்போ வந்து நம்ம கோவிலில் ரீச் ஆகிட்டோம். கோவிலில் ரீச் ஆகிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ நாங்கள் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோங்க. கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி முகூர்த்த நாளுங்கிறதால செம்ம கூட்டங்க. இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம், காது குத்தி, நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் வந்து நாங்கள் போகிற டைம் வந்து சிறப்பு அபிஷேகம் நடந்துட்டு இருந்ததால் கோவிலில் மூலவர் சன்னதியெல்லாம் எடுக்க அலௌடு கிடையாது. அதனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு டைமும் இல்லை, ஏன்னா நாங்கள் போனோம், கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிட்டோம். அதனால சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணேன். இவங்க தாங்க வந்து நம்ம காது குத்துறவங்களோட பேபி. தம்பி வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்காங்க. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. எங்கள் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வம் கோவில் வந்து திருப்பணி நடந்துகிட்ருக்கதால இங்கேயும் வந்து காது குத்திட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப அதிக பேர்லாம் இல்லைங்க, கம்மியான மெம்பர்ஸ் மட்டும்தான் நாங்கள் காது குத்திக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் வந்து காது குத்திலாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வரிசை வச்சு கொடுக்குற நிகழ்வுலாம் நடந்தது. அப்புறம் ஒருத்தவங்களாம் வந்து வரிசை வச்சு கொடுத்தாங்க. வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிறதால கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், பாப்பா கிட்ட கொடுத்து தான் எடுக்க சொன்னோம். பாப்பா பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. காது குத்தின பாப்பா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெயினில் வந்து தூங்கிட்டாங்க. காது குத்தக்குள்ளே அவ்வளோ அழுகை. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காது குத்தக்குள்ளே பாப்பா அழுதுட்டு இருந்ததால் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டாங்க. காதுலேருந்து நிறைய பிளட் வந்து வந்துட்டு இருந்தது. அவளுக்கு ஆல்ரெடி ஃபீவரும் கூட, அதனால் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த
பேக்கிங் ஒர்க்கு வரிசை வச்சு கொடுக்குற வேலைலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் பேக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டில் தான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. வீடு வந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அதனால் நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வர விளாக்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நானும் பாப்பாவும் கோவாவுக்கு போனப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். அந்த வீடியோஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள இன்ட்ராக்டாக இருக்கும். அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து விபூதி பூசிகிட்டு இருந்தாங்க. விபூதி பூசும்போது பார்த்திங்கன்னா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்த்து பார்த்து பூசிகிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் விபூதி பூசினதுக்கப்புறம் அக்காலாம் வந்து பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேக் பண்ணிவிட்டு அங்கே இருந்த பழங்கள்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டாக தானே, அதனால் கோவிலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழங்களும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அரிசிலாம் இருக்கும் இல்லையா, அந்த அரிசிலாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தோம். எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டாங்கங்க. அதை கோவிலில் எது கொடுத்தாலும் வந்து பிரசாதம் வாங்கினா நம்ம கர்ம வினைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்தில் நம்ம வந்து கலந்துக்கிட்டாலும், நம்ம அன்னதானம் பண்ணாலும், அன்னதானம் நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கர்மா வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு வந்து ஒரு சில பெரியவர்களால் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு அடியார் இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் பழம் கொடுத்தோம். அவங்க விபூதி வச்சு விட்டாங்க. அப்புறமா நான் விபூதியும் வச்சுக்கிட்டேன். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். அங்கே இந்த கோவிலில் மட்டும்தாங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஆடு, மயில், மான் எல்லாமே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கொண்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ மான் மயில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனத்துறை எங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு சில பேர் வந்து மனம் கோணாமல் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு போன பழம் பத்தலையா, அதனால் திருப்பி அப்பாக்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்து திரும்பி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டில் தாங்க சாப்பாடு ரெடி ஆகிருக்கு. ஆல்ரெடி நாங்கள் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு தான் போனோம். ஆக்சுவலாக வந்து 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலை பொறுத்தளவு இங்கே வந்து நடை சாத்த மாட்டாங்கங்க. ஃபுல் 24 ஹவர்ஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போ வேணாலும் கோவிலுக்குள்ளே வந்து போகலாம், கோவிலுக்குள்ளேருந்து வரலாம். அதனால் இப்போ பெரிய கோவில் இப்போ சொன்னோம் இல்லையா, விருதகிரீஸ்வரர் ஆலயம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:59க்கெலாம் வந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கோவில் நடையும் சாத்திடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த காது குத்தி ரைஸ் சொல்லுவாங்களா, அரிசி, அது வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ். அந்த காது குத்திக்கு அந்த பொட்டுக்கடலை அரிசிலாம் கிளறி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அந்த மாவிளக்கு மாவு, சர்க்கரை பொங்கல், பழம், இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரிசைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அக்கா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரிசை வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டாங்க அக்கா கொடுக்கும் பொழுது. அதனால் இப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்பா வந்து கொல்லையிலேருந்து வந்து பூ பறிச்சிட்டு இருந்தாங்க. காக்கட்டான் பூ, வாடாமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா துளுக்க சாமந்தி பூ. இது வந்து அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, கும்பகோணத்தில் ரொம்பவே ஃபேமஸ் வந்து கதம்பம். அந்த கதம்பத்தில் வந்து முக்கியமாக இடம்பெறுறது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி, மாசித்தழை ப்ளஸ் வந்து சாமந்தி பூ. பாப்பா பார்த்திங்கன்னா காணும் பறிச்சிட்டு வந்தாங்க அப்பா கொல்லையிலேருந்து. அதனால அந்த கான் எடுத்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அந்த கான் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி புக் ஃபேர் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ அதனால் எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. அப்போ ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சா, அதனால் நான் ஃபுட் பேக் பண்ண போயிட்டேன். சாங் ஓடிட்டு இருந்ததை யாரும் கவனிக்காமல் வீடியோ எடுத்ததெல்லாம் திருப்பி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேங்க.
ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. பின்னாடி இருக்கிற வீடியோவும் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த சோளத்தில் உருக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கடையில் விற்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அதனால ஒரு செடி போட்டதுனாலையோ என்னவோ தெரியல, கம்மியான முத்து சோளம் மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்சமாக தான் இருந்ததா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சு பாப்பாக்கிட்டே கொடுத்தாச்சுங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகுது. ஸ்கூலுக்கு ரெடியாகி தான் நின்றுட்டு இருந்தாங்க. அது சரி, டைம் இருக்கிறப்போ நான் ஃபுட் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க ஆர்வமாக உரிச்சு காட்டிகிட்டு இருந்தா. இப்போ தான் பாப்பா ஃபர்ஸ்ட் டைமாக கொல்லையிலேருந்து விளைஞ்சி பறித்து அதை பூலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது எப்போம்மா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்ததால் அவ்வளோ ஆர்வமாக எப்படி ஒரு பூலேருந்து பிஞ்சு வச்சு காய் காய்ச்சி அதை பறித்து வந்து அவங்களே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஓகே டியர்ஸ், பார்த்தாலும் பாட்டு கிளாஸ் போறேன்னு சொல்றியே, உனக்கு பாட்டை பற்றி அப்படி என்னதான் தெரியும்? அம்மா, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? பாட்டை பற்றி என்ன தெரியும்னு கேட்காதீங்க, என்ன தெரியாதுன்னு கேளுங்க. சரி, என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது, அதனால தான் பாட்டு கிளாஸ் போறேன்னு சொல்கிறேன். உன்னோட பாட்டு கற்றுக்கிற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். உனக்கு நான் சரிகம பதனிசா சொல்லி தரப்போறேன். மிஸ், அதெல்லாம் எனக்கே தெரியும் மிஸ், நானே பாடுறேன் மிஸ். அப்படியா? எங்க பாடு. சரிகமே பதனிசே மத்தியோசே, தட்ஸ் வாட் வி சே. அம்மா, எனக்கு ஒரு டவுட்மா. நான் நீங்க பெத்த பொண்ணா இல்ல தத்தெடுத்த பொண்ணா? என்ன பிங்கி புரியாம பேசுற? நான் தத்தெடுத்திருந்தா நல்ல பொண்ணா பார்த்து தத்தெடுத்துக்க மாட்டேனா?